Hello friends, welcome back to our channel Mrs. Diya. நம்ம இன்னைக்கு வந்துட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்லயே வீல் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா அதுல 2 டைப்ஸ் இருக்கு. டைப் 1, டைப் 2. டைப் 1 பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அவுட்டர் சர்க்கிள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்க இந்த மாதிரி ரெண்டு சர்க்கிள் போட்டு வச்சுக்கோங்க. அவுட்டர் சர்க்கிள் பெருசாவும் இன்னர் சர்க்கிள் கொஞ்சம் சிறுசாவும் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா அவுட்டர் சர்க்கிள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பவும் போல செயின் ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்னர் சர்க்கிள்ல எடுத்துட்டு போயிட்டு இங்கே மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச் போடாமல் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு செயின் ஸ்டிச் மறுபடியும் இங்கே உங்களுக்கு அந்த பெட்டலோட அளவு வந்துட்டு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் கேப் விட்டால் போதும். நம்ம ட்ரா பண்ண அந்த சர்க்கிள்லேயே வந்துட்டு லைனாக போட்டுட்டு போகிறோம். இதை கண்டினியூ பண்ணிட்டு அப்படியே போடலாம். இந்த வீல் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளவுஸில் ஒரு சின்ன சின்ன மோட்டிவ்ஸ் போடுறதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைப்பு. அவுட்டர் ரிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம முடிக்க போகிறோம். இதே வந்துட்டு செகண்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம இன்னர் ரிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னர் ரிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எப்பயும் போல் பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுற மாதிரி செயின் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே திரும்ப வந்துட்டு இப்போ இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு நம்ம கொடுக்க மாட்டோம். ஏன்னா உங்களுக்கு இன்னர் ரிங் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது, அவுட்டர் ரிங் வந்துட்டு பெருசாக இருக்குது. அதனால் இந்த கேப் மட்டும் தான் நம்ம அதிகமாக்குவோம். இந்த இடத்துல மறுபடியும் ஸ்டிச்சஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம். நம்ம இங்கே ஒரு ஸ்டிச்சு போட்டு மறுபடியும் அப்படியே மேலே எடுத்துகிட்டு வந்துருப்போம். இப்படி மேலே வந்துட்டு இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு செயின் ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே போயிட்டு ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் நம்ம ஒரு செயின் ஸ்டிச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறதில்ல. திரும்ப மறுபடியும் அவுட்டர் ரிங்குக்கு எடுத்துகிட்டு வர போகிறோம். ஏன்னா அவுட்டர் ரிங் வந்துட்டு பெருசாக இருக்குது.
இதான் செகண்ட் டைப்பு. இப்போ நம்ம 2 டைப்புமே முடிச்சிட்டோம். இதில் வந்துட்டு நம்ம கலர் வேரியேஷன் கொடுக்கலாம். நம்ம ப்ளவுஸில் எதுனா டிசைன்ஸ் ஒரு சின்ன மோட்டிவ்ஸ் போடும்போது இதுலேயே மறுபடியும் கலர்ஸ் கொடுக்கலாம். நான் இப்போ ஃபஸ்ட் டைப் போட்ட ஃபில் ஸ்டிச்சில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் கலர்ஸ் ஆட் பண்ணி காமிக்கிறேன். சில்க் த்ரெட்டில் மறுபடியும் போடுங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வெளியில் அவுட்டர் சர்க்கிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ டிசைன்ஸ் கொடுக்குறதுக்கு இன்னர் சர்க்கிள்லேருந்து இந்த கேப் இருக்குல்ல, அதனால் நம்ம இன்னர் சர்க்கிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம கொடுத்துருக்க ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்கு இடையிலையும் இந்த ஆரஞ்சு கலர் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒரே சைஸில் தான் போடணுன்னா அப்படி கிடையாது. உங்களுக்கு அந்த பெட்டல்ஸ் வந்துட்டு எந்த மாதிரி கொடுத்தா அழகாக இருக்கும், உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. நம்ம நாட் போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் நம்ம வந்து வீல் டைப் பட்டன் ஒரு ஸ்டிச் போட போகிறோம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஸ்டிச்சஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்துட்டு ஆர்ட்டு, கிராஃப்ட்டு, எம்ப்ராய்டரி எல்லா டைப்ஸான ஸ்டிச்சிங் வீடியோஸும் வந்துட்டு நம்ம போட்டுட்ருக்கோம். தேங்க்யூ.